என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எங்க அப்பாவுடைய பழைய ட்ரெஸ், நகம், தலைமுடி, காலடி மண்ணு. எதுக்கு இதெல்லாம்? கேரளாவுல யாராவது நம்பூதிரி தெரிஞ்சா இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேசாம எங்க அப்பாக்கு பிலி சூனியம் வச்சு விட்டுரு. ஹேய் லூசு, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு ஏன்பா எல்லாத்தையும் கீழே தள்ளினா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? அடச்சை, இதெல்லாமா போய் கலெக்ட் பண்ணுவாங்க? அட என்னப்பா நீ வீட்டை விட்டு ஓடி போறதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற, எங்க அப்பனுக்கு பிலி சூனியம் வைக்கவும் ஒத்துக்க மாட்டேங்கிற, செந்தில பத்தி உண்மையை சொன்னா தப்பா பேசுறேன்னு என்னையே அடிக்கிற. அங்க எங்க அப்பா நிச்சயதார்த்தம் பண்ண நாள் குறிக்க போயிருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னமோ தெரியல, எங்க அப்பா என்ன வெளியில சுத்த விட்டு இருக்காரு. அந்த ஆள் எப்ப எனக்கு ஆப்பு வைக்க போறாருன்னு தெரியல. செந்தில் என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, பாய். எப்பா கதிரு, பக்கத்து இருக்காருங்க பழைய சன்னியாசி பையிலையும் பீர்பால் பையிலையும் குடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. என்னமா சொல்ற? எதுக்கு புடிச்சு கட்டி வச்சீங்க? குடிச்சு புட்டு கூரையை கொளுத்திட்டாங்கப்பா. யார் வீட்டு கூரையை கொளுத்திட்டாங்கன்னு புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, போய் கூட்டிட்டு வாப்பா. செந்தில் கூட வந்தா நல்லா இருக்கு மாமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, வாடா நீ முதல்ல வாடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதான் யோசிக்கிறேன். அதனால என்னடா, வண்டி இல்லைன்னா பரவாயில்லடா, இவன் வண்டியில போடா. ₹7 கோடி அடி பேக்கரி வேணும், ₹10 ஒத்த பைசா. யோ, நம்ம மாப்பிள்ள மாதிரி இல்ல? ஆமாங்கய்யா. இவங்க 2 பேரும் இங்கே போறாங்க. ஒருவேளை யூரின் பாஸ் பண்ண போறாங்களோ என்னமோ. யாரா உங்களை கட்டி வச்சது? மாப்பிள்ள, யாரா உங்களை கட்டி வச்சது? அடிச்சு விட்டாருங்களா? நான் தான்டா கட்டினேன். அன்பு, டேய் மாப்பிள்ள கதிரு, நீ எங்கடா இங்க? யாரா அவங்க குடிச்சு விட்டு கூரையை கொளுத்திருக்காங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. நம்ம பங்காளிங்களாடா. வாங்கடா அவுத்துடுங்கடா. மாப்பிள்ள சாடுறா மாப்பிள்ள, ரொம்ப அடிக்கடி பிடிச்சடா. என்ன நம்ம பங்காளிங்களாண்ணா? என்ன குடிச்சிட்டு கூரையாடா கொளுத்துவீங்க? அந்த கூரைக்காரன் யாருன்னு வர சொல்லு, காசு கீசு எதுனா கொடுத்து விட்டுறலாம். அவளை இருக்கட்டா. டேய் பரவாயில்லடா, தப்பாயிரும், வர சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இத வச்சுக்கோங்க. மாப்பிள்ள சாரிடா, மாப்பிள்ள பங்காளிங்களா சாரிடா பங்காளி, ஏதாவது சண்டை கண்டன்னு போனா கூப்பிடு. ஓகே நண்பர், சரிடா. டேய் கிளம்பலாமாடா? எங்களால தானே நீங்க 2 பேரும் கொண்டு சேர்ந்திருக்கீங்க. அது போதும் மச்சான், எங்களுக்கு அது போதும் தான். அண்ணா வா வா வா, உன் வருங்கால மாமனார் வந்திருந்தாரு. எனக்கு பாத்தியா புது சுடி, அம்மாக்கு புது புடவை, உனக்கு பாரு புது பேண்ட் ஷர்ட், அன்னைக்கு பாரு எவ்வளவு ரிச்சா சாரி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. ஆமாப்பா, நமக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு எல்லா சீரும் அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. நாளைக்கு காலையில 9 to 10 நிச்சயதார்த்தம் அவங்க வீட்டுலதான். பூவு மாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. கார் கூட அனுப்புறேன்னு சொல்லி இருக்காரு. நாம எல்லாரும் கார்ல தான் போறோம். நம்ம ஆளா போனா போதும். முத்துகா என்ன மட்டும் காப்பாத்தணும்டா சாமி, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து காப்பாத்து. எவ்வளோடா கலெக்ஷன் ஆச்சு இன்னைக்கு? நீங்களே எண்ணி பாத்துக்கங்கண்ணே. எதுவும் ஆட்டே கிட்டே போடலையா? நீங்க போடாம இருந்தா சரிங்கண்ணே.
நே எதுக்குண்ணே இந்த பணம்? டேய் பெரிய பிரச்சனை ஒண்ணு பண்ணிட்டு 2 பேரும் வெளியே வந்திருக்கோம்ல, வெளியே கொண்டு வந்து ட்ரீட் வைக்க வேண்டாம் லூசு பாயல. நாசமா போற பஸ் 4 ரோட்ல போனா என்ன 3 ரோட்ல போனா என்ன, விடுங்கண்ணே. குசுவ பத்தியா இதுக்கு? முகாளி தானே. அடே ஓனர் சீட்ல உன்ன உட்கார வச்சது எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். டேய் டேய் மாப்ள, நீ கதிரிக்கு போன போடு, நான் செந்திலுக்கு போறேன். சாயங்காலம் ட்ரீட்டுக்கு வர வைப்போம். கதிரே சொல்றா மாப்ள. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ட்ரீட்டு வந்துடுறா. டேய் நான் எங்கடா வரது? ஏய் செந்திலு வரேன்டா. சரி வரேன்டா. சரி மாப்ள. ஹலோ செந்திலு, சொல்றா மாப்ள. சாயங்காலம் ட்ரீட்ரா. நான் எங்கடா வர்றது? ஏய் கதிரும் வரான். சரி வரேன். சரி சீக்கிரம் வந்துரு. டேய் கதிரு, டேய் எந்திரிடா, எந்திரா. என்ன மன்னிச்சிடா. எந்தடா என்னடா அது? என்ன மன்னிச்சிருங்கடா. டேய் அபிக்கு கட் ஆஃப் மார்க் போயிடுச்சுடா. தான் டாக்டர் ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணி ஒரு நாள் மாத்திரை வச்சுக்கிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாடா. டேய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாளா? ஏன்டா முன்னாடியே சொல்ல? எனக்கு என்ன பண்றதுனே புரியலடா. அதான் அன்னைக்கு சரக்கு பாட்டில் தட்டி விட்டேன். டேய் செந்திலு, மனசுல இருக்கிற பாரத்தை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இறக்கிடா. ஏன்டா இப்படி மூடி மூடி மறைக்கிறீங்க? தங்கச்சி படிப்புக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அவளை டாக்டர் ஆக்குறேன்னு ஜேபி சொன்னதை கேட்டு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு அவ்வளவு சந்தோஷம்டா. நீ கையில லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாதுடா. அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுடா. டேய் நான் தப்பானவன் இல்லடா. டேய் நான் தப்பு பண்ண மாட்டேன்டா. என்ன மன்னிச்சுடா, என்ன மன்னிச்சுடா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் சரிடா மாப்ள. வாங்க மாப்ள, உள்ள வாங்க. அட உள்ள வாங்க. காலையில 9:10 நிச்சயதார்த்தமா, அதனால கையும் ஓடல காலும் ஓடல, எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்குல்ல. உட்காருங்க. அட உட்காருங்க. சார் இந்தாங்க சார். என்னாச்சு? இது எனக்கு வேண்டாம் சார். ஏன்? இல்ல சார், இந்தாங்க இந்த செக். ஏங்கறேன். தயவு செஞ்சு இதை புடிங்க சார். இந்தாங்க சார். என் தங்கச்சியை டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னீங்களாம், ரொம்ப சந்தோஷம் சார். என்னால முடிஞ்சா என் தங்கச்சியை டாக்டர் ஆக்கிறேன் சார். இல்லைன்னா பரவாயில்ல சார். உங்க கம்பெனில என்ன மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னீங்களாமா சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா எனக்கு கையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வரு சார், அது ரொம்ப தப்பு சார். சார் கையில் வாழ வேண்டியது என் வீட்டுல இல்ல சார், என் நண்பன் கதிர் வீட்டுல. கையில கதிருக்கு கட்டி வைங்க சார், அவன் நல்லா பாத்துக்குவான். உலகத்துல எங்க தேடினாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டான் சார். கதிரோட நட்பு கோட்டையிலிருந்து செந்தில் மிட்டல் சார் ஒரு செங்கல்லும் கூட பிடுங்க முடியாது சார். சார் உங்க கம்பெனியில வேலை செய்யறதுன்னா கண்டினியூ பண்றேன் சார், இல்லைன்னா பரவாயில்ல சார். வரேன் சார். போலாம்டா மாப்ள. ஓகேவா? ஓகேடா மாப்பிள்ள. வரேன். போலாம்டா.
யாரா இங்க கதிரிங்கிறவன்? ஏய் இங்க நான் தான்டா கதிரு. ஓ நீதானா அது? என்னமோ கையில கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையோட கையை வெட்டுன்னு சொன்னாம. சொப்பாங்கிற பொண்ணு கேட்டு போனா அவ கதிரிங்கிற பையனை லவ் பண்றன்றா. சரி கையிலங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டா அவளும் உன்னதான் லவ் பண்றன்றா. இதையும் தாண்டி தாலி கட்டினா தாலி கட்டுறவன் கையை வெட்டுன்னு சொன்னாம சொல்றான். கையில எனக்கும் வர 21ஆம் தேதி கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் தான் தாலி கட்ட போறேன். இது ஓ இடம் தனியா தான் வந்திருக்கேன். வெப்பன்ஸ் எதுவும் கொண்டு வரல. முடிஞ்சா கை வெட்டுறா பாப்பா. வெட்றா. அந்த பயம் இருக்கட்டும். வர்ற 21ஆம் தேதி கல்யாணம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வந்து எல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போங்கண்ணா. ஏய் தள்ளுடா. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் பெரிய மாதிரி வந்து சீன் போட்டு போறான். அவனை அடிச்சு காலி பண்ணாம எங்களெல்லாம் தட்டுட்டு இருக்க. டேய் சொல்றா. அறிவு இருக்காடா உனக்கு? எதிரியோட ஊர்ல போய் அவனை தனியா மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு உனக்கு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி நீ போனியே எனக்காவது தகவல் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல உன் ஃப்ரெண்டுங்க? ஆமா ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டுன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கிறியா? எங்க இருந்தா தானே கூட்டிட்டு வரதுக்கு? ஒருத்தனும் கிடையாது. டேய் நண்பன் உனக்கு ஒருத்தன் கூட இல்லையாடா? நண்பன்றது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். இப்படி நண்பனே இல்லாம வாழ்ற வாழ்க்கை நடப்பினத்துக்கு சமம். டேய் அவன் இங்கே வச்சு எடுக்காம நீ வேற போயிட்டு இருக்க. டேய் இவன் என் நண்பன். அதனாலதான் நான் லவ் பண்ற பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பேசினப்போ எனக்காக அந்த பொண்ணா வேண்டான்னு சொன்னான். ஏன்னா இவன் என் ஃப்ரெண்டுடா. ஆனா அவன் என் எதிரி. எனக்கு எப்படி ஃபேவரா இருப்பான்? எதிரியா வளர விட்டா என்ன வளர விட மாட்டான். குழி பறிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எதிரிய நண்பன் ஆக்கிட்டா அதனால அந்த எதிரிய நண்பனா மாத்திரம். டேய் மாப்பிள அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில் கரெக்ட் பண்ணியாச்சு. சொல்றேன் கேட்டுக்கோ. காலையில 5:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் வீட்டுல ஒர்க் அவுட் பண்றான். காலையில 9 மணிக்கு கிளம்பி நேரா கிராண்ட் ஃபேக்டரிக்கு போறான். அங்க போய் மேற்பார்வை பாக்குறானே தவிர யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பி டானு வீட்டுக்கு போயிடுறான் மாப்ள. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மாப்ள நேரா நம்ம பாருக்கு வந்து தான் தண்ணி அடிக்கிறான். தனியா தான் வந்து தண்ணி அடிக்கிறான் மாப்ள. லோ கிளாஸ் பார்ல வந்து எதுக்குடா தண்ணி அடிக்கிறான்? அது அவன் ஹாபியா இருக்க மாப்ள. மாப்பிள ஓவராலா அவனை வாட்ச் பண்ணதில்ல. அவனுக்கு நண்பர்களே கிடையாது மாப்பிள. டேய் நம்ம பார்ல வந்து சரக்கு அடிக்கிறானா? அது போதாதா?